நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகா முதல்வர் டிகேஎஸ் என்ற அன்போடு அழைக்கப்படக்கூடிய டிகே சிவகுமார் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை விளக்க போகிறேன். கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக அந்த எலெக்ஷன், அதாவது கர்நாடகா எலெக்ஷன் 2023ஆம் ஆண்டு நடந்தது. இந்த 2023ஆம் ஆண்டு எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக 2023 ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழக காங்கிரஸ் விஐபி மூலமாக அவர்களுடைய ஜாதகம் பார்க்கப்பட்டது. சம்பந்தப்பட்டவரே என்னிடம் தொலைபேசியில் பேசி சில ப்ரெடிக்ஷனை கேட்டாங்க. அப்போது நான் சொன்ன கருத்துக்கள் அப்போவே நான் சொன்னேன். அதாவது காங்கிரஸ், உங்களுடைய கட்சி ஜெயிக்கும், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அப்போது அவரை பற்றி எனக்கு ஸ்நான பிராப்தி கூட கிடையாது, அவருடைய ஜாதகம் மட்டும்தான் தெரியும். பொதுவாக நம்ம அண்டை மாநிலத்தில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் டிகேஎஸ் என்பவர் அரசியலில் இருக்கிறார், மந்திரியாக இருக்கிறார் என்பது தெரியும். அப்போது என்னிடம் கேட்ட கேள்வி, இப்போதைக்கு எங்களுடைய கட்சி ஜெயிக்குமா, சம்பந்தப்பட்டவர் டிகேஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு, கட்சி ஜெயிக்கும், அவரும் ஜெயிப்பார், ஆனால் 2025 நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான் இவர் முதல்வராக ஆக முடியும் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 முறை ஜாதகம் பார்க்கப்பட்டது. முதல்ல இப்போது டிகேஎஸ் சிவகுமார் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். டிகே சிவகுமார் அவர்கள் 15/5/1961 அதிகாலை 5 மணி 15 நிமிடம் அளவில், பர்த் டைம் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன வரும், அது சில விஷயங்களை நான் இது பண்ணி, அவருடைய மனைவி, அவருக்கு திருமணம் பிறந்த, எப்போவுமே கொஞ்சம் எல்லாத்தையுமே செக் பண்ணி கொடுக்கக்கூடிய இல்லையா, அவருக்கு குழந்தைகளுடைய பிறந்த நாள், அவர்களுடைய திருமணமான நாள், இதெல்லாம் கிளாரிஃபை அவர்கிட்டயே கேட்டு கிளாரிஃபை பண்ணி தான் அப்புறம் ப்ரெடிக்ஷனை பண்ணேன். ஆகவே இவருடைய பிறந்த நேரம் 5:15 என்பது சரியாக இருக்கும். ஒரு 2 to 5 நிமிடங்கள் முன்பின்னாக வரும், அவ்வளவுதான். மற்றபடி 5:15 அவர்கள் கொடுத்த நேரம்தான். கனகபுரா என்கின்ற கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு நகரத்தில் பிறந்தவர். இணையத்தில் இவர் 1962 பிறந்ததாக இருக்கும், இதே டேட்டா பர்த்து தான். ஆனால் அவர் 1961 பிறந்தவர். அவரே கொடுத்த நேரத்தின் அடிப்படையில் இது ஒரு உண்மையான ஜாதகம். இந்த ஜாதகம் ஒரு வித்தியாசமான ஜாதகம். நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இன்றைய நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கூட நீச்சபங்க ராஜயோகத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே லக்னாதிபதி நீச்சபங்கமாக இருக்கும் பொழுது ஒருவர் வாழ்க்கையின் முற்பகுதியில் போராட்டத்தை அடைந்தாலும் கூட வாழ்க்கையின் பிற்பகுதியில் உயர்நிலையை அடைவார் அப்படிங்கிறது தான் நீச்சபங்க ராஜயோகத்தின் தத்துவம். எந்த கிரகம், எந்த பாவகம், எந்த கிரகம், எந்த பாவக அதிபதி, எந்த ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கின்ற கிரகம் நீச்சபங்கத்தை அடைந்திருக்கிறது என்பது தான் ரொம்ப பெரிய விஷயம். முதல்வர்கள், கர்நாடக முதல்வர் அவர்கள் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இதாக சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஜாதகம். திரையில் இப்போ ஜாதகம் வந்துருச்சு. மேஷ லக்னம், 2ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், 4இல் லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம், 5இல் ராகு, 10இல் சூரியன் சனி, 11இல் கேது, 12இல் சுக்கிரன். பிறக்கும்போது சூரிய தசை 2 வருடம் 8 மாதம் 1 நாட்கள் மீதமிருந்த நிலையில் இப்போது நவாம்சத்தையும் போட்டுடுறேன். நவாம்சத்தில் நம்பர் கிடையாது, 6, 8, 12 கிடையாது. நவாம்சத்தில் சுப வீட்டில் கிரகம் இருக்கா, நவாம்சத்தில் நீச்சம், உச்சம், பார்வை போன்ற எந்த அமைப்புகளும் கிடையாது. சுபர் வீட்டிலையா பாபர் வீட்டிலையா, சுப வர்க்கமா பாப வர்க்கமா என்பதை மட்டுமே நீங்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நவாம்சத்தில் அவருக்கு கன்னி லக்னம், துலாத்தில் செவ்வாய், தனுசில் கேது, மகரத்தில் சூரியன் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன் சனி, ரிஷபத்தில் புதன் குரு, மிதுனத்தில் ராகு. இது இவருடைய ஜாதகம். இப்போது அவருக்கு சந்திரபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சனி தசையில் சந்திரபுக்தி கடந்த 18/12/2025 முதல் 20/7/2027 வரைக்கும் இப்போ இவருக்கு சனி தசையில் சந்திரபுக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, உண்மையான நீச்சபங்க ராஜயோகம் என்பதற்கு சொந்தக்காரர் கர்நாடக முதல்வர் திரு டிகேஎஸ் ஐயா அவர்கள் தான் உண்மை. இப்போ ஜாதகத்தை விளக்குறேன் பாருங்கள். நம்முடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராகு கேதுக்களை தவிர மற்ற எல்லாரும் சுபத்தன்மையோடு இருக்கிறார்கள். இதைத்தான் சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுன்னு சொல்கிறோம். ராகு கேதுக்களை பாருங்கள், 5, 11ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள். மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார். லக்னாதிபதி
செவ்வாய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களோடு குரு தொடர்பு கொண்டு இருக்கிறார். 5 கிரகங்கள் என்னென்ன? சுபத்தன்மையோடு குரு நீச்சமாக இருக்கிறார். ஆமாம், உண்மைதான். ஆனால் அங்கே அவருக்கு மிகப்பெரிய பாவத்துவம். சனியின் இணைவு என்பது நீச்சபங்க என்கின்ற ஆதிபத்திய அமைப்பை கொடுக்கக்கூடியது. ஆக நீச்சபங்கமாக இருக்கக்கூடிய இந்த குரு, இதில் நீச்சன் பார்ப்பதுன்னு நான் கொண்டு வர போகிறதில்ல. அது நிறைய ஜாதகங்கள் அது சரியாக வரல. நீச்சன் பார்த்தால் உச்சம் என்கின்ற ஒரு பழமொழி நிறைய ஜாதகங்களில் வரல, ஒத்து வரல. அதனால் அதை நான் இயல்பிலேயே விளக்கப் போகிறேன். இந்த ஜாதகத்தில் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு 10 டிகிரி 5 டிகிரிக்குள்ள சூரியன், சந்திரன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் குருவின் 5ஆம் பார்வையில் இருக்க, செவ்வாய் அப்படியே பார்த்தீங்கன்னா 2 டிகிரி பார்வையில், குரு 13 டிகிரியில் இருக்கிறார், செவ்வாய் 11 டிகிரியில் இருக்கிறார். ஆக சனியோடு இணைந்து 4 கிரகங்களை பார்த்து 5 கிரகத்தோடு இவர் இங்கே குரு தொடர்பு கொண்டிருக்கிறார். இதைத்தான் நான் மிகப்பெரிய சுபத்துவம் அப்படின்னு சொல்கிறேன். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா உச்ச சுக்கிரனுடைய வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், சந்திரன், புதன். உச்ச சுக்கிரன் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஸ்தான பலத்தை பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆக ஒரே நேரத்தில் சுக்கிரனோடும் குருவோடும் சூரிய சந்திர புதன் ஆகிய 3 கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கு. அமாவாசையில் பிறந்தவங்கலாம் ஒன்றுமே ஆக முடியாதா அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. இவர் அமாவாசைக்கு அடுத்த பிரதமை திதியில், அமாவாசை கழிந்து ஒரு சில மணி நேரங்களில் பிரதமை திதியில் பிறந்தவர். அதாவது சூரியன் 0 டிகிரியில் இருக்க, சந்திரன் 4 டிகிரி என்கின்ற அமைப்பில் சில மணி நேரங்கள் அமாவாசை கழிந்து பிறந்தவராக இவர் இருக்கிறார். இவர் அமாவாசைக்கு அடுத்த பிரதமை நாளில் பிறந்தவர். ஆக அமாவாசையில் பிறந்தாலும் சரி, கலைஞர் ஜாதகமும் இதே மாதிரி ஜாதகம்தான். சரி, முதல்ல 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்கிட்ட இவர் ப்ரெடிக்ஷன் கேட்கப்பட்டது. அப்போ காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், இவருடைய கட்சி ஜெயிக்கும், இவரும் ஜெயிப்பார். அதில் ஏன்னா இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் வச்சு பார்த்தாங்க. இவருடைய அமைப்பின் அடிப்படையில் இவர் ஜெயிப்பார். அப்போ சொல்லப்பட்டது, இவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட 8 முறை எம்எல்ஏவாக இருக்கிறார். இவர் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வரார். சரி, ஜாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 வயதிலிருந்து, அவருடைய மாணவ பருவத்திலிருந்தே அரசியலில் இருக்கிறார். 20 வயதுகளிலிருந்து, அதாவது ராகு, சுபத்துவ சூரியனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு இவருக்கு மாணவ பருவத்திலிருந்தே இவருக்கு இந்த ஆசையை, அரசியல் ஆர்வத்தையும் அரசியலில் தொடர்புகளையும் கண்டிப்பாக கொடுத்து விட்டது. சிம்மத்தில் ராகு இருக்கிறது ஒரு பெரிய குறை இல்லை. சிம்மத்தில் கலைஞருக்கும் இதே மாதிரியான அமைப்பு தான். கலைஞருக்கும் சிம்மத்தில் ராகு இருக்கும், கலைஞருக்கும் சிம்மத்தில், ஆனால் கலைஞருக்கு சிம்மத்தில் இருந்த ராகு திசை வந்திருக்காது. இவருக்கு ராகு திசை வந்திருந்தது. சுபத்துவமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் தசையில் இவர் 1985ஆம் ஆண்டு நம்மால் அறியப்பட்ட தேவகவுடா ஐயா அவர்கள் நினைக்கிறேன், முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவரை எதிர்த்து நின்று முதல் முறையாக 1985 மட்டும் தோல்வி அடைந்திருக்கிறார். அப்பொழுது அவருக்கு வயது என்ன? வெறும் 24 வயது. 24 வயதில் அவர் அன்றைய மிக செல்வாக்கு மிக்க தேவகவுடா அவர்களை, அதற்கப்புறம் அவர் பிரதமராக இருக்கிறார், மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இருக்கிறார், அவரை எதிர்த்து நின்று ராகு திசை குரு புக்தியில், சஷ்டாஷ்டக குரு புக்திகளில், அதனை எடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த கோச்சார அமைப்புகளும் சரியாக இருந்திருக்கார். அந்த நேரத்தில் அவர் தோல்வியை அடைந்திருக்கிறார். 1900 இத்தனை சுபத்துவமான கிரகம், முதல்ல நீச்சம் என்பது ஏதாவது ஒரு வகையில் தடுக்கி விழுந்த ஒரு அமைப்பை தான் கொடுக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் மிகப்பெரிய நல்ல உதாரணம். அதனை அடுத்து 5 வருடங்களில் வந்த 1989 எலெக்ஷனில் இருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 8 முறையோ 7 முறையோ சொன்னாங்க. 8 முறை 7 முறை அவர் அங்கே தோற்றதே இல்லை, எம்எல்ஏ எலெக்ஷனில் தோற்றதே இல்லை. இப்போ ப்ரிடிக்ஷன், இப்போ ஜெயிப்பாரா 2023 ஏப்ரல், இப்போ ஜெயிப்பாரா, முதல் மந்திரி ஆவாரா அப்படின்றது கேட்கப்பட்டது. அவரே சில ஃபோனில் சில கேள்விகளை என்கிட்ட நேரில் கேட்டார். ப்ரிடிக்ஷனில் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும், அவர் மறுபடியும் இதாவார், ஆனால் முதல்வர் ஆவதற்கு தடை இருக்கிறது. 2025ஆம் வருடம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு முதல்வர் ஆவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டு 2026ஆவது வருடம் இவர் முதல்வராக இருப்பார் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷனில் சொன்னேன். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 50க்கும் மேல், இவர் பெரிய ஜோதிட ஆர்வம் உள்ளவர், இளமையிலேயே பணக்காரராக இருக்கக்கூடியவர், மிகுந்த செல்வந்தர்,
மிகப்பெரிய சந்திரனும் புதனும் சேர்ந்து புதன் சுபத்துவம் அடைஞ்சாலே ஜோதிடத்தில் நம்பிக்கை வந்துடும். அதனை எடுத்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் அடுத்த முதல்வர் இவர்தான், 2023ஆம் ஆண்டு இவர்தான் முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் வரைக்கும் இவர் முதல்வர் ஆகிறதுக்கு தடை இருக்கிறது, நீங்கள் முதல்வர் ஆகிறதுக்கு தடை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத சொன்னேன். அதற்கப்புறம் சரி, வழக்கம் போல் ஒரு ஜோதிட நம்பிக்கை மிகுந்தவர்கள் பரிகாரம் கேட்பாங்க. இதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அதை நான் எதிர்பார்க்கக்கூட இல்லை. பரிகாரம் ஏதாவது முதல்வர் ஆவதற்கு பரிகாரம்னா பரிகாரத்தை இறை நம்பிக்கையாக மட்டும் சொல்லக்கூடியவன் நான். எனக்கு கடவுளை கும்புறதை தவிர எந்த பரிகாரமும் உங்களுக்கு கிடையாது. 5ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்குது. காளகஸ்திக்கு வேணால் ஒரு தடவை போங்க. காளகஸ்தியை தவிர நான் பெரும்பாலும் இறை பரிகாரத்தை தவிர வேறு பெரும்பாலும் பரிகாரங்கள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அடுத்த ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்தில் எனக்கு காளகஸ்தியிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. டிகேஎஸ் சிவகுமார் தரிசனத்துக்கு வந்திருக்கிறார், நீங்கள் சொல்லி வந்ததாக கேள்வி அப்படின்னு காளகஸ்தி கோவிலுடைய மிகப்பெரிய முக்கியஸ்தர் என்கிட்ட பேசுகிறார். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன பெங்களூரில் இருந்தவர் 1 மணி நேரத்தில் எப்படி போயிட்டார்னு பார்த்தா, அவர் சொந்தமாக ஹெலிகாப்டர் வச்சுருக்கிறார். ஹெலிகாப்டரில் வந்திருக்கிறார். அது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அரசியல்வாதிகள் சொந்தமாக ஹெலிகாப்டர் வச்சுருப்பாங்கன்னு, ஃப்ளைட் வச்சுருக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். பணக்காரர்கள் ஜெட்டு ஃப்ளைட்டு வச்சுருப்பாங்க, ப்ரைவேட் ஃப்ளைட்டு. ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்எல்ஏ, மந்திரியாக இருப்பவர் ஒரு ஹெலிகாப்டர் ஓனாக வச்சுருக்கிறார்ன்றது உண்மையிலே எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். அவருடைய தெய்வ பக்தியும் அன்றைக்கி, ஏன்னா குருசனி சேர்ந்துட்டாலே மிகப்பெரிய தெய்வ பக்தி. புதன் சுபத்துவமாக இருந்தாலே ஜோதிடத்தில் ஆர்வம். குருசனி சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக, தெய்வத்தை நம்பக்கூடியவராக கர்நாடக முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். 1 மணி நேரத்தில் காளகஸ்திக்கு ஹெலிகாப்டரில் போயிட்டாங்க. போயிட்டு வந்துட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரியே கும்பிட்டு வந்தாச்சு அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டது. அதற்கப்புறம் ஒரு மாதம் கழித்து எலெக்ஷன் வந்துருச்சு. நான் ப்ரெடிக்ஷன் சொன்னதுக்கப்புறம் 1 மாதத்திற்குள்ளேயோ 20 நாட்களுக்குள்ளேயோ எலெக்ஷன் நடந்து காங்கிரஸ் கட்சி ஜெயித்து விட்டது. இவரும் எம்எல்ஏ ஆகிட்டார். திருப்பியும் என்கிட்ட ப்ரெடிக்ஷன். நான் சொன்னேன், ஐயா 1 மாதத்தில் எதுவுமே மாறிவிடாது. என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் உங்களுக்கு சந்திர புக்தியில் தான், சனி தசை சந்திர புக்தியில் தான். ஏன்னா சந்திரன் ஸ்தான பலத்தோடு குருவின் பார்வையில் இருக்கிறார். சூரியன் அங்கே 0 டிகிரியில் சூரியன் இருப்பார். சூரியனை விட சந்திரன் தான் வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடம் உங்களுக்கு கெட்டிருக்கின்ற இந்த அமைப்பில் சந்திரனுக்கு, லக்னாதிபதிக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுத்த சந்திர புக்தியில் தான் உங்களுக்கு முதல்வராகக்கூடிய யோகம் இருக்கிறது. சூரிய புக்தியிலிருந்து அந்த முதல்வராகக்கூடிய அமைப்புகள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். திருப்பி கர்நாடகாவில் ஏதோ அதிகார அமைப்புகளில் இவரா அவரா அப்படிங்கிற போது மறுபடியும் முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக மறுபடியும் ஒரு தடவை டெல்லியிலிருந்து கன்சல்டேஷன் கேட்கப்பட்டது. இம்முறையும் அப்படி தான். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்டவர்களுடைய பெயரை சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும், பெரும்பாலான ஜோதிடர்கள் அப்படி வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சிஎம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவர் மட்டும், அந்த பக்கத்துலேருந்து என்னுடைய பேர் மெட்ராஸ் குருஜி, மெட்ராஸ் குருஜியாகிய நீங்கள் மட்டுமே எனக்கு 2025 வரைக்கும் முதல்வராகக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டது. ஐயா, ஜோதிட ரீதியாக இதுதான் நீங்கள் கொடுத்துருக்கின்ற நேரமும் பழைய சில விஷயங்கள்லாம் கரெக்டாகவே இருக்கிறது. சந்திரபுக்தியில் தான் நீங்கள் ஆக முடியும்னு சொன்னேன். அதற்கப்புறம் தொடர்புகள் இல்லை. அதற்கப்புறம் மாண்புமிகு சித்தராமையா அவர்கள் முதல்வராயிட்டாங்க. கரெக்டாக 2025 நவம்பர் மாதம் முதல் வாரம் மறுபடியும் ப்ரெடிக்ஷன் கேட்கப்பட்டது. ஏன்னா அப்போ நான் சொல்லியிருந்தேன், 2025 நவம்பருக்கு பிறகு தான் உங்களுக்கு முதல்வர் பதவி கிடைக்கும். அதே காங்கிரஸ் விஐபி மூலமாக மறுபடியும் தொடர்பு கொள்ளப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு 2-2.5 வருஷம். அதற்கு இடையில் ஒரு வார்த்தை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் சொன்னதெல்லாம் சரியாக இல்லாமல் அந்த மெட்ராஸ் குறிச்சி சொன்ன மாதிரியே சிஎம் ஆக முடியாமல் போயிடுச்சு. இன்னொன்று, நெகட்டிவாக சொன்னால் எந்த ஒரு அதிகாரம் உள்ளவரும் விரும்புகிறதில்லை. அது ஒரு கசப்பான உண்மை. அதற்காக ஒரு ஜோதிடர் பொய் சொல்ல முடியாது. சரி, மறுபடியும் நவம்பர் மாதம் தொடர்பு கொள்ளப்பட்டது. நவம்பர் மாதம் தொடர்பு கொள்ளும் பொழுது அப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே 2025 நவம்பர் மாதம் வந்துடுச்சு. இப்போ எப்போ அவர் எப்போ சிஎம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டாங்க. மறுபடியும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய ஜாதகத்தையும் கேட்டேன்.
முக்கியமான சில விஷயங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய ஜாதகத்தையும் வச்சு நான் பலன் சொல்லுவேன் அப்படிங்கிறது தெரியும். மாணவர்கள் அதை அறிவிங்க. மனைவிக்கு சிம்மராசி அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவிக்கு சிம்மராசி அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. மகம் நட்சத்திரம். அவர் மகம் நட்சத்திரத்தில் மே மாதம் கடைசி வாரம் வரைக்கும் மகம் நட்சத்திரத்தில் அந்த தாக்கம் இருக்கும். நீங்கள் சிஎம் ஆனால் முதலில் சந்தோஷப்படுவது உங்களுடைய மனைவி. உங்களுடைய மனைவிக்கு சிஎம் அதாவது சந்தோஷப்படக்கூடிய மனநிலை 2026 மே மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் மகம் நட்சத்திரத்திலேருந்து சனி விலகிற வரைக்கும் அந்த அமைப்பு இல்லை. ஆகவே 2026 மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு சனி தசை சந்திரபுக்தியில் நீங்கள் உறுதியாக கர்நாடகா சிஎம் ஆவீர்கள் அப்படின்னு சொன்னது 2025 நவம்பர் ப்ரெடிக்ஷன். கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி மே 26ஆம் தேதி தான் மாற்றங்கள் ஏற்பட்டு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் அவர் சிஎம் ஆயிட்டார்னு நினைக்கிறேன். ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் அவர் சிஎம் ஆயிட்டார். தற்போது அவர் கர்நாடகா மாநில சிஎம்மாக இருக்கிறார். சரி, மேம்போக்காக பார்த்தால் ஒரு நீச்சனான அமைப்பில் லக்னாதிபதி நீச்சனான ஜாதகமாக இந்த ஜாதகம் தெரியும். ஆயினும் இது உயர்ந்த உன்னதமான ஒரு ஜாதகம். உண்மையிலேயே நீச்சபங்க ராஜயோகத்திற்கு இந்த ஜாதகத்தை தான் எடுத்துக்காட்டாக காட்ட முடியும். ஏன்னா பாருங்கள், லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம், சனியின் பார்வை. ஆயினும் அந்த செவ்வாய் சனிக்கு குருவின் தொடர்பு வந்துடணும்னு சொல்கிறேன்னா, லக்னாதிபதி செவ்வாய் நீச்சனாக இருந்தாலும் கூட 2 டிகிரி நீச்ச பங்கத்தை பெற்றிருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வை என்பது மிகப்பெரிய ஒன்று. அதை போலவே வீடு கொடுத்தவன் நீச்சம் என்பது மிகப்பெரிய விஷயம். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உச்சம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுக்கிறவர் உச்சமாகிறது மிகப்பெரிய யோகமாக நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜாதகம் கணிக்க சிக்கலான கொஞ்சம் யோக ஜாதகம். இதைத்தான் நான் சுபத்துவம் பாபத்துவம்னு பெரிய அளவில் சொல்கிறேன். 5 கிரகங்கள் குருவோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கின்றன. அதில் 3 கிரகங்கள் சுக்கிரனோடும் குருவோடும், அது 3மே அதில் 3ல் 2 ராஜகிரகங்கள் சூரியனும் சந்திரனும் அவருக்கு உச்ச சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் இளமையிலேயே அவருக்கு செவ்வாய் தசையிலேயே மாணவ பருவத்திலேயே அவருக்கு அரசியலில் ஆர்வம் வந்துருச்சு. இவர் அப்படி ஒன்றும் ஏழைப்பட்ட குடும்பத்தில் பிறக்கலை. அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார். அதனை எடுத்து இன்றைக்கு அவர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார். 1000-2000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக அவருடைய இதிலேயே சொல்ல வெளிப்படையாக தெரியக்கூடிய பலவிதமான தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கிறார். ஆனால் ராகுதசை சுபத்துவமான இந்த அமைப்பில் இருந்தாலும், சுபத்துவமான சூரியனுடைய வீட்டில் இருந்தாலும், ராகுதசை வரையிலையுமே அவருக்கு அந்த அப் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய எம்எல்ஏவாக அவர் ஜெயித்துக்கிட்டே இருந்தாலும் கூட ஒரு முறை மந்திரி, இன்னொரு முறை மந்திரி என்கின்ற அளவிலேயே அவரை நிறுத்தி வைத்திருந்தது. ஆனால் அதுக்கடுத்து குருதசை என்ன சொல்லுவேன், குரு இந்த இடத்துல கெட்டு போயிருக்கிறார். குரு தான் உண்மையிலேயே பாக்கியாதிபதி. சரி, ஒருவர் சிஎம் ஆகணும்னா 10ஆம் இடம் வலுவாக இருக்கணும், 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும், 10ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்திலையும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்திலையும், கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்திலையும் நான் நிறைய இடங்களில் எழுத்து மூலமாக எழுதியிருக்கிறேன். 10ஆம் இடம் என்பது தான் ஒரு பதவியை குறிக்கக்கூடிய இடம், அதிகாரத்தை குறிக்கக்கூடிய இடம், சொல்வதை கேட்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு 10ஆம் இடம் தான் பெரிய அமைப்பு. நம்முடைய முதல்வருடைய அந்த வாழ்க்கை சம்பவங்களை அதாவது நம்முடைய முதல்வருடைய ஜாதகத்தை கூட இப்போ நான் சிம்ம லக்னம் தான் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். ஆனால் உறுதியாக ஒன்று சொல்வேன், நம்முடைய முதல்வர் கடக லக்னம் அல்ல. சிம்மமா மிதனமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பங்கள் இருக்குது. அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை கூட இப்போது பொதுவெளிக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அவருக்கு எப்போது திருமணம் நடந்தது, அவருக்கு எப்போது குழந்தைகள் பிறந்தன, அதை விட முக்கியமாக அவருடைய படம் ஓடிய நாட்கள், பொதுவெளியில் வந்தவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வரும் இல்லையா. அதை வச்சு ஒரு நாள் அவருடைய லக்னத்தை கூட பிறந்த நேரத்தை கூட கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். இவருடைய அமைப்புகளில் பார்த்திங்கன்னா, குருவோடு சேர்ந்த சனி தான் சுபத்துவத்தை அடைவார், ஆனால் குருவை கெடுப்பார் இல்லையா. அதனால் குருதசை வரைக்குமே அவருக்கு அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை. குருதசைக்கு இன்னொன்று ஒரு 6 மாதம் சிறையிலும் இருந்திருக்கிறார், மேஷ லக்னத்திற்கு ஆகாத புதன் புக்தியில். இதில் எல்லாத்துலேயுமே கோச்சாரத்தையும் நினச்சி நம்ம பார்த்துடணும். கோச்சார அமைப்புகளில் எந்தெந்த இடங்களில் அவருக்கு நல்ல பலன்கள், நல்ல அமைப்புகளில் கிரகங்கள் இருந்தது என்பதை பார்த்தாலே துல்லியமாக எல்லா நிலைமைகளையும் சொல்லிவிட முடியும். இந்த அமைப்பின் அடிப்படையில் அவர்
மேஷ லக்னத்திற்கு ஆகாத 6ஆம் அதிபதியான புதனுடைய புக்தியில் ஒரு 6 மாதம் சில மாதங்கள் அவர் அங்கே சிறையிலும் இருந்திருக்கிறார். ஆக ஒரு கிரகம் எப்போது கொடுக்கும், ஒரு கிரகம் எப்போது கெடுக்கும் என்பதற்கும் இந்த ஜாதகம் நல்ல உதாரணமான ஒரு ஜாதகம். ஆக லக்னாதிபதி நீச்ச பங்கத்தில் அமைந்து, முறையான நீச்ச பங்கமாக அமைந்து, இந்த நீச்சன் பார்க்குறதுன்றதை மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறது இல்லை, அதனால் அது வேண்டாம். உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து லக்னாதிபதியை குறிபார்த்து, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனையும் குறிபார்த்து மிகப்பெரிய அளவில் நல்ல யோக பலமாக அமைந்த இந்த ஜாதகம் ராகு கேதுக்களை தவிர, அதில் கூட பார்த்தீங்கன்னா கேது சுப சனியுடைய வீட்டில் இருக்கிறார், ராகு சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார். ராகு கேதுக்களுக்கு நேரடியாக சுப தொடர்புகள் கிடைக்கவில்லையே தவிர ராகு கேதுக்களும் சுபத்துவமாக இருக்கிறார்கள். இதுதான், அதாவது ஒருவர் உன்னத பதவி அடைகிறார். கிட்டத்தட்ட ஒரு 8 தடவை எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்கிறார். ஒரு 10-15 வருஷம் மந்திரியாக இருந்திருக்கிறார். இப்போது கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருக்கிறார். ஆயினும் இது ஒரு வித்தியாசமான ஜாதகம். நீச்சபங்க ராஜயோகத்திற்கு அருமையான எடுத்துக்காட்டுகளை கொண்ட அருமையான ஒரு ஜாதகம். ஆன்மீக நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் அவருக்கு இருக்கின்றது அப்படின்றதே ஒரு பெரிய அமைப்புகள். பலவிதமான தொழில்களை செய்யக்கூடியவர், பலவிதமான ஒரு அமைப்புகளில் பணக்காரராகவும் இருக்கிறார். அதாவது ஒரு பணக்கார அரசியல்வாதியாக இருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் இந்த சுபத்துவ தொடர்புகள் தான் காரணம் என்பதற்கான ஒரு நல்ல அருமை. இந்த இடத்துல எங்கேயுமே சாரத்தை கொண்டு வந்துடவே வேண்டாம். ஆனால் இன்னொன்று, அப்போ இவருக்கு அடுத்து அதே லக்னத்தில் பிறந்தவர் எப்படி இருப்பார் அப்படின்னு வரும் இல்லையா? நான் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன். சில உன்னத ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஜாதகத்திலே இதைத்தான் சொன்னேன். சில உன்னத உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பிறக்கின்ற ஜாதகத்திற்கு 13 நிமிஷம் 9லிருந்து 13 வரைக்கும் அந்த லக்கணத்திலே ஒன்றும் யாருமே பிறக்கிறதில்ல. உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பிறந்த அந்த மிதுன லக்கணத்தில் அதே நாளில் பிறந்த ஜாதகத்தை கூட நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அதே மிதுன லக்கணத்தில் பிறந்த ஜாதகத்தை இத்தனை வருஷம் அனுபவத்தில் நான் பார்த்ததில்லை. இதே மாதிரி இவர் பிறந்த அந்த 9 முதல் 13 நிமிடங்களுக்குள்ள, இதைத்தான் அந்த கிரகங்களுடைய ஒளி கலப்புகள் என்று சொல்லுகிறேன். இந்த ஒளி உயர்நிலையில் பிறக்கக்கூடிய ஒருவர் கண்டிப்பாக உச்சநிலையை அடைகிறார். இதே ரிஷப லக்னத்தில் பிறந்து ஒருத்தர் நட்சத்திர சாரம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஒளி கலப்புகள் தானே அப்படின்னு சொன்னால், இதே லக்னத்தில் பிறந்த ஒருவரை ஏழ்மை நிலையில் கீழ்நிலையில் இருக்கின்ற ஒருவரை காட்டவே முடியாது. இந்த 9 முதல் 13 நிமிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூட்சும அமைப்புகளுக்கு இன்னும் சில 100 ஜாதகங்கள், பல 100 ஜாதகங்களை பார்த்ததற்கு பிறகு அதுலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பரம்பொருள் என்னுடைய சின்ன அறிவுக்கு தெரிந்து கொள்ள அனுமதிக்குமாயின் அதையும் ஆன்லைன் வகுப்புகளில் அல்லது பொது வீடியோவாக போடுவதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன். ஆக குருவும் சுக்கிரனும் வலிமையாக அமர்ந்து, குருவும் சுக்கிரனும் எல்லா கிரகங்களோடும் தொடர்புகளை கொண்டு, குறிப்பாக உச்சனுடைய வீட்டில் நிறைய கிரகங்கள் அமர்ந்து, உச்சனுடைய வீட்டில் 4 கிரகம் இருக்குது. செவ்வாய் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். சூரியன், சந்திரன், புதன் மூவருமே சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய அமைப்பு. பெரிய பாபத்துவம் எதுவுமின்றி சனி குருவை சேர்ந்திருப்பது, சனி செவ்வாயை பார்ப்பது, சனி சுக்கிரனை பார்ப்பது, இது 3ம் தான். ஆயினும் பார்க்கப்படுகின்றவர்கள் அனைவருமே, இணைந்திருப்பவர்கள் உள்பட எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கன்றதையும் பார்க்கணும். சுக்கிரனை சனி பார்த்தாலும் கூட அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். செவ்வாயை சனி பார்த்தாலும் கூட இதெல்லாம் என்ன, சில குணக்கலப்புகளை மட்டுமே தரும். இதில் தான் அந்த ஒளி கலப்புகளை நான் சொல்கிறேன். அவரை நெருங்கி பழகியவருக்கு அவருடைய குணக்கலப்புகள் கண்டிப்பாக தெரியும். ஆக சுபத்துவம் என்பது எல்லா இடங்களிலும் மிக உயரிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நான் எதை வச்சு காம்பினேஷனை வச்சு பலன்கள் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இரண்டாவதாக 2025 நவம்பரில் மறுபடியும் கன்சல்டேஷன் கேட்கும்போது நான் மறுபடியும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்து, மனைவிக்கு மகம் நட்சத்திரம், மக நட்சத்திரத்திலிருந்து அந்த அட்டமத்து சனி பாதிப்பு வெளியே போன மே மாதம் கடைசி வாரத்திற்கு பிறகு நீங்கள் எந்த நேரத்திலும் சிஎம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதைப் போலவே ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இவர் கர்நாடகாவினுடைய முதல்வராக இருக்கிறார். இன்னும் நீண்ட நாட்கள் முதல்வராக இருக்கக்கூடியவர். கடைசி வரைக்கும் ஆயுளும் கொஞ்சம், ஏன்னா சனி வலுத்திருக்கிறார். 8ஆம் அதிபதியான செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தில் அருமையாக குருவோடு இருக்கிறார். ஆக ஆயுளும் நீண்ட அமைப்பில் இருக்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பெரிய அளவில் கர்நாடக அரசியலில் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய
யோக ஜாதகம் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.